Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic UGTRB Chemistry Lab Unit 1 உள்ள topic na Molecular Orbital Theory. Molecular Orbital Theory simple MOT theory னு சொல்லுவோம் MOT. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் விபிடி தியரினா என்ன, விஎஸ்சிபிஆர் தியரினா என்ன, அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, அதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் அந்த சேனல் பார்க்கணுன்னா வீடியோஸ் பார்க்கணுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம பிபிடி தியரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிக்கல், சிஎல், டெட்ராக்ளோரைட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு ஹைப்ரிடைசேஷன் அதோட ஷேப்பு, ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது விபிடி தியரி. இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு. இதே ஒரு கோவலண்ட் எலிமெண்ட் இப்போ பிஎஃப், பாஸ்பரஸ், பென்டாஃப்ளூரைட் இந்த மாதிரி ஒரு இந்த காம்பவுண்டுக்கு வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷனோ அதோட ஸ்ட்ரக்சரோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது வந்து விஎஸ்சிபிஆர் தியரி. இது மட்டும் SF6, IF7 இந்த மாதிரி இது வந்து நாட் ஏ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னால் விபிடி தியரி. இதே இந்த மாதிரி ஒரு கோவலண்ட் காம்பவுண்டுக்கு ஹைப்ரிடைசேஷன் அதோட ஜாமெட்ரிலாம் கண்டுபிடிக்கணும் அது விஎஸ்சிபிஆர் தியரி. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரினா என்னென்னா இந்த ஒரு ஹோமோடையட்டாமிக் மாலிகுல் H2, F2, N2 இந்த இதுக்கெல்லாம் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த MOT தியரி. நாட் ஒன்லி ஹோமோடையட்டாமிக் மாலிகுல், ஹெட்ரோடையட்டாமிக் மாலிகுல் லைக்ஸ் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் சயனைடு, CN, NO, நைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் MOT தியரி. இப்போ MOT தியரியில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள். மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். டேர்ம் சிம்பிள்னால் இப்போ வந்து ஒரு டோட்டல் ஆர்பிட்டல் இந்த ஆங்குலர் மொமெண்டம் அதை நம்ம என்ன எடுத்துக்குவோம் எல் வந்து 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3 அப்படி போகும். 0வாக இருந்தால் S ஆர்பிட்டல், 1 இருந்தால் B ஆர்பிட்டல், 2னா D ஆர்பிட்டல், 3னா F ஆர்பிட்டல். இது அதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் 2s+1. அடுத்து அது வந்து ஜெரேடா, அன்ஜெரேடா இதெல்லாம் கண்டுபிடிப்போம். இதுதான் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள். ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியை பயன்படுத்தி தான் அதோட மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் பாண்ட் ஆர்டர். மெயினாக வந்து இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. பாண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை, பாண்ட் எனர்ஜி, பாண்ட் லென்த்து, பாண்ட் ஸ்ட்ரென்த்து அதோட இந்த ரிலேஷன் எல்லாமே நம்ம MOT தியரியில் கிளியராக படிப்போம். அடுத்து இட் எக்ஸ்பிளைன் நேச்சர் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா இது வந்து ஒரு டயா மேக்னெட்டிக்கா இல்லை இது ஒரு பேரா மேக்னெட்டிக்கா அப்படி எல்லாமே நம்ம இந்த MOT தியரியை பயன்படுத்தி தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த டயா மேக்னெட்டிக் பேரா மேக்னெட்டிக் வந்து MOT தியரியில் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்குவோமானா இல்லை, விபிடி தியரிலையும் நம்ம டயா மேக்னெட்டிக்கா பேரா மேக்னெட்டிக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி விஎஸ்சிபிஆர் தியரிலையும் அதை தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இதில் ரொம்ப ஹைலைட் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா வந்து டேர்ம் சிம்பிள் வந்து MOT தியரியில் தான் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பாண்ட் எனர்ஜி, பாண்ட் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் நம்ம இந்த தியரியில் பார்ப்போம். ஓகே. ஸோ தென் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அதில் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹைட்ரஜன் மாலிகுல் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த H2 மாலிகுல்னு போட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஹோமோடையட்டாமிக் மாலிகுலா இல்லை ஒரு ஹெட்ரோடையட்டாமிக் மாலிகுலா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இது வந்து ஹோமோன்னு சொல்லுவோமா ஹெட்ரோன்னு சொல்லுவோமா? இது வந்து ஒரு ஹோமோனாலே அது வந்து 2 எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் தான் அது ஹோமோ. சப்போஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ கார்பன் இது சயனைடு இல்லை 2 எலமெண்ட் இருக்குது, ஒன்று ஹைட்ரஜன் இன்னொன்று ஹைட்ரஜன். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் அது ஹோமோ, அதே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது ஹெட்ரோ. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹோமோடையட்டாமிக் மாலிகுல். அதோட இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அதோட பாண்ட் ஆர்டர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம்.
அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எம்ஓடி தியரி வந்து கொஞ்சம் விபிடி விஎஸ்சிபிஆர் தியரியை கம்பேர் பண்ணுவோம், கொஞ்சம் டிஃபிகல்ட். நம்ம கிளியராக பார்க்கும்போது வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எதுனாலுமே நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், அதோட அட்டாமிக் நம்பர், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதாவது அதோட அட்டாமிக் நம்பர் மேக்ஸிமம் பீரியாடிக் டேபிளில் உள்ள எல்லா அட்டாமிக் நம்பரும் படிச்சிடணும். அதே மாதிரி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது தெரிஞ்சுக்கணும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது போய் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ இது வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அதோட பவரில் இருக்கிறது தான் அதோட அட்டாமிக் நம்பராக இருக்கும். அப்போது ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அப்போ இது என்ன எழுதுவோம், 1s1. அடுத்து இப்போ வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். அப்போ இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போ இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இது இந்த எலக்ட்ரானை இது இங்கே கொடுக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். இந்த டயக்ராம் வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். இந்த டயக்ராம் தெரிஞ்சுட்டுனா ரொம்ப ஈஸி. அப்போ இந்த இதை ஜாயின் பண்ணி விட்டோம். இப்போ 1s1 ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து ஒரு ஹைட்ரஜனுக்குள்ளது, இது இன்னொரு ஹைட்ரஜனுக்குள்ள ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த ரெண்டு எல்ல வந்து அப்போ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். அப்போ இது ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்கு, இது ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இல்லை 2 எலக்ட்ரான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து இது என்னன்னு சொல்லுவோம்னா சிக்மா 1s1. இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், BMO, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதுக்காக மேலே இருக்கிறது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர், கிரவுண்ட் ஸ்டேட்டை பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம், எக்ஸைட்டட் ஸ்டேட்டை ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதே மாதிரி இங்கே சிக்மா 1sன்னு சொல்லியிருக்கோம், அங்கே வந்து சிக்மா ஸ்டார் 1s1. ஏன் அந்த 1s1 வந்து ஹைட்ரஜன்னால 1s1. இது வந்து பாண்டிங் கிரவுண்ட் ஸ்டேட் அதை இண்டிகேட் பண்ணாலும் சிக்மா. இதே எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஸ்டார், சிக்மா ஸ்டார் 1s1. அப்போது இதில் ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்கு, இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் எம்ஓடி தியரியில் நம்ம பார்க்குறது இந்த டயக்ராம் தான். ஓகே, ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். பாண்ட் ஆர்டர் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் BMO. இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்க்கணும், மைனஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒன்லி 2 எலக்ட்ரான். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எதாவது எலக்ட்ரான் இருக்கா, இல்லை. அப்போ 0. அப்போ 1/2 × 2, 2 - 0 2 தான். அப்போது 2 1 தான் கிடைக்கும். அப்போது இது வந்து என்னது, பாண்ட் ஆர்டர். இதோட பாண்ட் ஆர்டர் வந்து என்னது, 1. அப்போது இந்த ஹைட்ரஜன் 2 H2 மாலிகுல், அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. அதே மாதிரி இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது ஏன் டயாமேக்னெட்டிக்னு போட்டிருக்கோம்னா வந்து பேர்ட் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் இருந்தால் அது டயாமேக்னெட்டிக். இதே இப்படி ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பேராமேக்னெட்டிக். ஸோ அப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டயாமேக்னெட்டிக். இதே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீலியம் மாலிகுல். ஹீலியம் இது வந்து ஒரு அந்த ஹோமோ டயட்டாமிக் மாலிகுலா, ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுலா? இது வந்து ஒரு ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல். பிகாஸ் ஹீலியம் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ். ஹீலியம் பாண்ட் ஹீலியம், ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல். வந்து சேம், அது ஹீலியம், அதோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2. இப்போ ஹீலியம் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து ஒரு ஹீலியம் இருக்குது, 2 ஹீலியம், அங்கே ஒரு ஹீலியம், இங்கே ஒரு ஹீலியம் இருக்குது, இங்கே ஒரு ஹீலியம் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த பாண்ட் வந்து இந்த டயக்ராம் மட்டும் நம்ம கிளியராக போட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இது ஜாயின் பண்ணி ஆகணும். அப்போ ஹீலியமில் 1s2. அப்போது இது 1s2. 2னா எத்தனை, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். அடுத்து இந்த ஹீலியமுக்கும் வந்து 1s2, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஓகே, அடுத்து இதை நம்ம நினச்சோம், இந்த சிக்மா 1s2, இது சிக்மா ஸ்டார். ஏன்னா பிகாஸ் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 1s2. இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, இது ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுக்கும், அடுத்து இது ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுக்கும். அப்போது இப்போ இங்கே வந்து 2, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், டோட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான். அப்போ இங்கே மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போது ரிமைனிங் 2 இங்கே போயிடும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், டோட்டலாக 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் 2 வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஃபில் பண்ணும். அப்போ இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் என்னவாக இருக்கும், 1/2
கிரவுண்ட் ஸ்டேட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 2. எக்ஸைட்டட் -2. அப்போ half 2 - 2 0. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ இதுக்கு இதோட பாண்ட் ஆர்டர் என்னவாக இருக்கும்னா 0 தான். ஸோ ஹீலியம் 1s2 1s2னால 2 எலக்ட்ரான், இங்கேயும் 1s2னால 2 எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ரெண்டாவது இங்கே ஷேர் பண்ணியிருக்கு, அதாவது இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான், டோட்டலாக 4 எலக்ட்ரானில் இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கு. அப்புறம் அதோட பாண்ட் ஆர்டர்னு பார்த்தோம்னா half இந்த 2 மைனஸ் இந்த 2 ஈக்குவல் டு எனக்கு 0. அது மாதிரி இதுவும் வந்து பேர்ட் எலக்ட்ரான், ஃபுல் வந்து எதுவுமே சிங்கிளாக இல்லை, பேர்ட் எலக்ட்ரான், இதுவுமே பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். இது என்னது? டயாமேக்னெட்டிக். அடுத்து லித்தியம். இந்த லித்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதே தான், அதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 3. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s1. இது வந்து இதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது அதோட அட்டாமிக் நம்பர் வேல்யூ கிடைக்கும். 2 + 1 3. ஸோ அப்போ 1s2, ஏன்னா எஸ் ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ அடுத்து இதில் 2 இந்த எஸ் எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். பட் நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து 3 தான், அப்போ 1 ஃபில் பண்ணலாம். ஸோ 1s2 2s1. அப்போது இந்த மாதிரி வந்தால் இதை கொஞ்சம் கிளியராக கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்தது எல்லாமே 1sல தான் வந்துச்சு, அப்போ பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டயக்ராம் போட்டால் போதும். ஆனால் இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு தனியாக போடணும், இது ஒரு தனியாக, அதாவது 1sக்கும் தனியாக போடணும், 2sக்கும் தனியாக போடணும் டயக்ராம். ஓகேவா? ஸோ அப்படி போட்டு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது வந்து ஹைட்ரஜன் ஹீலியமுக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட் ஆர்டர் டயக்ராம், ஒரே ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டால் போதும். ஆனால் லித்தியமுக்கு அப்புறம் வர்றது வந்து 2 போடணும். ஏன்னா 1s ஆர்பிட்டாலுக்கும் கண்டுபிடிக்கணும், 2s ஆர்பிட்டாலுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல 1s2க்கு கண்டுபிடிக்கணும், தான் 1sக்கு போட்டுக்கணும். அப்போ 1sக்கு போட்டால் இங்கே 1s2, இப்போ 2 எலக்ட்ரான். இது வந்து ஒரு லித்தியமுக்கு, இன்னொரு லித்தியம் இருக்கா, இன்னொரு லித்தியமுக்கும் 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான். அப்போ அது இங்கே 2 ஃபில் ஆகும், இங்கே 2 ஃபில் ஆகும். இப்போ இது என்ன பண்ணுவோம்? சிக்மா இல்லை என்ன இருக்குது? 1s2. இதுக்கு அப்படியே வந்து ஆன்டிபாண்டிங்னால ஸ்டார் போட்டு 1s2 எழுதியாச்சு. அடுத்து இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி 1s. இனி 2sக்கு கண்டுபிடிக்கணும். 2sக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s1. அப்போ 2sல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இந்த லித்தியமுக்கு ஒரு எலக்ட்ரான், இந்த லித்தியமுக்கு ஒரு எலக்ட்ரான். ஏன் இந்த ஒரு லித்தியத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதாதா? ஏன் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து கொஸ்டின் வந்து Li2 மாலிகுல், இது ஒரு லித்தியம், இது ஒரு லித்தியம், இந்த 2 லித்தியமும் சேர்ந்தால் Li2 ஆகும். அப்போ இதுக்கு ஒரு 1 எலக்ட்ரான், இதுக்கு ஒரு 1 எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான்னா 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா ஒரு சிக்மா 1s2, அடுத்து சிக்மா 2s1. எப்படி? சிக்மா 1s2, அடுத்து கீழே இருக்கக்கூடிய சிக்மா 2s, சிக்மா 1s2, அடுத்து சிக்மா 2s1. அதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்து பாண்ட் ஆர்டர்னு பார்த்தோன்னா ஹாஃப் பாண்டிங். பாண்டிங்னா கீழே இருக்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான். அப்போ 2 + 2 4 எலக்ட்ரான். அப்புறம் ஆன்டிபாண்டிங். ஆன்டிபாண்டிங்கில் இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே இல்லை, இங்கே மட்டும் இங்கே இல்லை, இங்கே மட்டும் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 4 - 2. அப்போ 4 - 2 2. அப்போ 1. அப்போ இது வந்து எப்படி இருக்கும்? லித்தியம், சிங்கிள் பாண்ட் லித்தியம். இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 1. இது வந்து டயாமேக்னெட்டிக், பிகாஸ் இங்கேயுமே ஃபுல்லி ஃபில்டு, எதுவுமே அன்பேர்டாக இல்லை, பேர்டாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அடுத்து N2 மாலிகுல். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து ஒரு டைப்பில் இருந்துச்சு. லித்தியம் வந்து 1s2க்கும் கண்டுபிடிச்சோம், 2s1க்கும் கண்டுபிடிச்சோம். இது வந்து 1s2க்கு மட்டும் கண்டுபிடிச்சோம். இனி நைட்ரஜன் நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து 1s2வும் கண்டுபிடிக்கணும், 2s2வும் கண்டுபிடிக்கணும், 2p3க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 டயக்ராம் இதுக்கு வரும். இது 1 2 இது 3, 3 டயக்ராம் வரும். எப்படின்னு பார்த்துப்போம். முதல்ல 1s2க்கு கண்டுபிடிக்கணும். 1s உள்ளது, இது 2s உள்ளது. அப்போ 1sல எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். இது ஒரு நைட்ரஜன், இது இன்னொரு நைட்ரஜன்.
இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன். 2 நைட்ரஜனும் சேர்ந்தால் தான் N2 மாலிகுல் ஆகும். ஸோ அப்போது 1s2 இங்கேயும் இன்னொரு நைட்ரஜனுக்குள்ள 1s2. அப்போ இது ஒரு 2 எலக்ட்ரான், இது ஒரு 2 எலக்ட்ரான். அப்போ 2 சேர்ந்தால் 4 எலக்ட்ரான். 4 எலக்ட்ரானில் இது இங்கே 2 ஃபில் ஆகும், இங்கே 2 ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த 1s2 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இனி 2s2. அப்போ இதே நைட்ரஜன் தான். இங்கே என்ன பண்ணணும்? சிக்மா 1s2, இங்கே சிக்மா ஸ்டார், பிகாஸ் இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். இது வந்து அடுத்து நம்ம போடுறது 2s2க்கு. 2s நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன். இல்லை எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஏன்னா 2 நைட்ரஜன் இருக்கும். அப்போ இங்கே 2, இங்கே 2, 4 எலக்ட்ரான். இதில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். இப்போ என்ன இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 1s போட்டுக்கணும், இங்கே 1s போடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ அடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்போ சிக்மா 2s2. 2னா அந்த எலக்ட்ரானை வந்து இண்டிகேட் பண்ணுது. இது சிக்மா ஸ்டார் 2s2. அப்போ இப்போ நம்ம வந்து 1s2க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், 2s2க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து உள்ள டயக்ராமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது கிளியராக பார்க்கணும். எப்படின்னா நைட்ரஜன் அதில் வந்து எத்தனை P 2p 3 Pனாலே அதில் வந்து 3 வரும். PX PY PZ அப்படி வரும். அப்போ 3 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கணும். 1 2 3. இது வந்து இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். என்னென்னா 1 2 1 2. அப்போ போரான் கார்பன் நைட்ரஜன் இந்த 3 வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் எப்படி இருக்கும்? 1 2 1 2. அது எப்படி 1 2 1 2 போடுறோன்னா 1 2 அடுத்து 1 2 இந்த ஆர்டரில் போட்டோம். ஓகே, அதான் இந்த ட்ரிக். 1 2 1 2 போட்டால் சரி, அது ஜாயின் பண்ணி விட்டுறேன். தான் இனி பியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2p 3 வந்து 3 எலக்ட்ரான். அப்போ 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். இங்கே 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான். இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன். அப்போ டோட்டலாக இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த 6 எலக்ட்ரான் இங்கே 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அந்த 6 எலக்ட்ரான் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதணும்னு பார்ப்போம். வந்து இது 5, இது வந்து எப்படின்னா 2p3 p எலக்ட்ரான் 2p3. இந்த இதோட கான்ஃபிகரேஷன் 2p3. அப்போ இது 2p வந்து எக்ஸு, இது 2py, இது வந்து என்னன்னு சொல்லணும்னா பை 2px பை 2py. இந்த ரெண்டோட எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவல் விடணும். எப்படி இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது இது வந்து ட்ரிக்கு தான் 1 2 1 2. அப்போ இது எப்படி எழுதணும்? வந்து இது வந்து பை 2p3 தான் அதோட கான்ஃபிகரேஷன். 2px இந்த இதுவும் ஈக்குவல் தான். ஸோ பை ஈக்குவல் டு பை 2py. இதெல்லாம் சார் அடுத்து இங்கே வந்து பையை போடக்கூடாது. இசட் மட்டும் சிக்மா 2pz. அடுத்து இது வந்து எல்லாமே என்னது? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது எல்லாமே பாண்டிங் மாலிகுலர். இங்கேன்றது எல்லாமே ஆன்டி பாண்டிங். அப்போது ஸ்டார் போடணும். இது வந்து பை ஸ்டார் 2p x is equal to pi star 2py. இது சிக்மா ஸ்டார் 2pz எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் கூட கிளியராக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணோம்னா இப்போ நம்மளோட கான்ஃபிகரேஷன் முதல்ல பார்க்குறோம். வந்து 1s2 2s2 2p3. அப்போ 1s2 தான் இருக்குது, 2s2 போட்டோம். இப்போ 2p3 போட போகிறோம். 2p3 எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 2p3 இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன் காம்பவுண்ட். இதுக்கு வந்து ட்ரிக் வந்து 1 2 1 2. அப்போ இது 1 இங்கே 2 அடுத்து 1 அடுத்து 2. ஏன்னா இதை ஜாயின் பண்ணி விடும். அது சும்மாவே ஜாயின் பண்ணாலே போதும்.
ஜாயின் பண்ணியாச்சு. 2p 3 எலக்ட்ரான் இருக்கும். 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான். இந்த 3யை வந்து இப்படி ஃபில் பண்ணக்கூடாதுன்னா இப்படியில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணி இங்கே ஒரு எலக்ட்ரான் அப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் படி வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அப்போ 1 2 3 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி போடணும்? பை 2 இந்த 2px ஈக்குவல் டு பை 2py. இது என்னது? சிக்மா z வரும்போது சிக்மா 2pz. இங்கே பை ஸ்டார் 2px இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py. இது சிக்மா ஸ்டார் 2pz. அப்போ இப்போ இங்கே 3 எலக்ட்ரான், இங்கே 3 எலக்ட்ரான், டோட்டலாக 6 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 அடுத்து 3 4 5 6 எப்படி ஃபில் பண்ணுறோம்? கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். 6 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுறோம்? 1 2 3 4 5 6 இதில் உள்ள இதை முதல்ல இப்போ ஃபில் பண்ணணும். அடுத்து தான் மேலே போகணும். ஸோ அப்போ 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு NO கான்ஃபிகரேஷனில் உள்ள இது வந்து என்னென்னா, இது எப்படி எழுதிக்கிறோம்னா இந்த இருக்கா சிக்மா. இதில் வந்து ஹையர் எனர்ஜி என்னென்னா இந்த சிக்மா 1s 2sலாம் லோயர் எனர்ஜி. அப்போது இந்த p ஆர்பிட்டல் இருக்குல்ல அந்த ஹையர் எனர்ஜி சிக்மா 2pz இஸ் கிரேட்டர். அடுத்து என்ன இருக்குது? பை 2py ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் 2pz. அதுக்கு அடுத்து சிக்மா ஸ்டார் இதில் உள்ளது இதாக இருக்குது. சிக்மா ஸ்டார் 2p இந்த 2s2 அடுத்து சிக்மா 2s2 அடுத்து சிக்மா ஸ்டார் 1s2 அடுத்து சிக்மா ஸ்டார் 1s2 அடுத்து சிக்மா 1s2 இந்த ஆர்டரில் எழுதணும். ஓகேனா? ஸோ வந்து ஹையர் எனர்ஜி வந்து நம்ம இப்போ p ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணோம்ல, இதுதான் ஹையர் எனர்ஜி. சிக்மா 2pz அடுத்து பை 2px பை 2py அடுத்து சிக்மா ஸ்டார் 2s இந்த ஆர்டரில். இப்போ பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, பாண்டிங்கில் எத்தனைலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 4 இருக்குது. அடுத்து இங்கே எத்தனை இருக்குது? ஒரு 6 இருக்குது. அப்போ 4 + 6 10. அடுத்து ஆன்டிபாண்டிங் மேலே எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 2, இதுலேயும் ஒரு 2, அப்போ 4 தான் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா இங்கே இல்லை. அப்போ 4 10 - 4 6. அப்போ ½ × 6 3. அப்போது இந்த N2ல் ரெண்டு நைட்ரஜனுக்கு இடையில் 3 பாண்ட் இருக்குது. 1 2 3. அந்த 3 பாண்டில் வந்து 2 பை பாண்ட், அதாவது இப்படி 3 பாண்ட் இருக்கா. இது ஒரு பை பாண்ட், இதுவும் ஒரு பை பாண்ட், இது வந்து சிக்மா பாண்ட். அதான் 2 பை பாண்ட் 1 சிக்மா பாண்ட். அது மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஃபில்டு. வந்து எதுவுமே சிங்கிளாக இல்லை, இப்போ ஃபில்டாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். அடுத்து F2 மாலிக்யூல். F2 மாலிக்யூல்னா ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் வந்து 9. அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இந்த 1s2 2s2 2p5. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நமக்கு அதோட அட்டாமிக் நம்பர் கிடைக்கும். 2 + 2 4 4 + 5 9. ஸோ 9 கிடச்சிச்சு. அதோட அட்டாமிக் நம்பர். அப்போ இதுக்கு தனி டயக்ராம், இதுக்கு தனி டயக்ராம், 2p5க்கு தனி டயக்ராம். ஃபஸ்ட்டில் 1s2க்கு போட்டாச்சு ஃப்ளூரின். இது ஒரு ஃப்ளூரின். 1s2ல் 2 எலக்ட்ரான். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான். இங்கே 2 ஷேர் பண்ணியாச்சு, இங்கே 2 ஷேர் பண்ணியாச்சு. இது 1s2 சிக்மா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ சிக்மா ஸ்டார். அதே மாதிரி 2s2க்கு இது 1sக்கு உள்ளது, இது 2sக்கு போட்டிருக்கோம். அப்போது 2s2 இருக்கா. அப்போ இதில் 2 எலக்ட்ரான், 2s2ல் 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலி 4 எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே 2 ஃபில் ஆகிருக்கு, இங்கே 2 ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. இது சிக்மா 2s2, இது சிக்மா ஸ்டார் 2s2. அடுத்து வந்து நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது? 2p5 தான் இருக்குது. அப்போ இந்த 2p5 போட போகிறோம். அதில் வந்து p ஆர்பிட்டால். ஸோ p ஆர்பிட்டால்னால இது வந்து இது px py pz. அப்போது இதில் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறது 1 2 3
4 5 இப்படி தான் ஃபில் பண்ணணும். இல்லை 5 எலக்ட்ரான். அதே இன்னொரு ஃப்ளூரினுக்கு 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 10 எலக்ட்ரான். ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரிக் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 1 2 1 2 பார்த்துருப்போம். இதே ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு, அதாவது நைட்ரஜன் வரைக்கும்னா 1 to 1 2. நைட்ரஜனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், நாட் ஒன்லி இது ஹெட்ரோடைட்டாமிக் மாலிகுல் CO, CN, NO, அந்த மாதிரி CN மைனஸ் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்போம். இந்த காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே இதே ஆர்டர் தான். 1 இந்த ஆர்டர்னா 1 1 2 2 1 1 2 2 1 இந்த ஆர்டர் 1 2 2 1. இது எப்படி பிரிக்கிறோன்னா இந்த டிவிஷன், இந்த ஒரு பாக்ஸ் இல்லை 2 பாக்ஸ் தான் 1 2 இல்லை 2 பாக்ஸ் 2 1 இந்த ஆர்டர். அப்போது இதில் என்ன பண்ணுவோம்? 1 2 2 1. அப்போ டோட்டலாக நமக்கு இங்கே ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு 5 எலக்ட்ரான், டோட்டலாக 10 எலக்ட்ரான். ஸோ அப்போ முதல்ல இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம் 1 2. அடுத்து நமக்கு 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். 3 4 5 6 7 8 9 10 ஃபில் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாக 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது எப்படி எழுதியிருக்கோம்? இங்கே நம்ம என்ன எழுதிக்கணும்? இது டோட்டலாக சிக்மா 2pz. இது என்ன இருக்கும்? பை 2px. இது பை 2py. போத் ஆர் ஈக்குவல் சார். இங்கே வந்துருக்கும் பை ஸ்டாரில் வரும். பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py. இங்கே வந்து சிக்மா ஸ்டார் 2pz இது கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ அப்போ இங்கே 10 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இனி அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போடுறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி என்ன வரும்? இதுதான் வரும். அப்போது பை 2px ஈக்குவல் டு பை 2py. இது வந்து சிக்மா 2pz. இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கும் இதுதான் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வந்து சிக்மா ஸ்டார் 2 இந்த இருக்குது. சிக்மா ஸ்டார் 2p2 சிக்மா 2s2. அடுத்து இந்த சிக்மா ஸ்டார் 1s2. அடுத்து சிக்மா 1s2. சார் இதுதான் அதோட மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் வந்து. அப்புறம் இதெல்லாம் வந்து லோயர் எனர்ஜி. ஹையர் எனர்ஜினா இந்த ஆர்பிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் ஹையர் எனர்ஜி. அடுத்து பாண்ட் ஆர்டர் வந்து NB மைனஸ். பின்னா பாண்டிங் ஆர்பிட்டால், இது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போது பாண்டிங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 4 இருக்குது. அடுத்து 4, இது ஒரு 6 8 10. அப்போ பாண்டிங்கில் வந்து 10 இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் இங்கே ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. 4 ஆச்சா? 4, இது 6, இது 8. அப்போ டோட்டலாக 8 எலக்ட்ரான். ஸோ 10 மைனஸ் 8. அப்போ வந்து 2 half into 2. அப்போ 1. அப்போ ஃப்ளூரினுக்கு இடையில் சிங்கிள் பாண்டாக இருக்குது. அப்போ அதோட பாண்ட் ஆர்டர் வந்து 1. அது மாதிரி இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது எதுவுமே சிங்கிளாக இல்லை, ஃபுல்லி ஃபில்டாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எடுத்த இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது F2 N2 வந்து ஹீலியம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், லித்தியம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். வந்து உங்களுக்கு இதே கிளியராக புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இப்போ கார்பன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கடுத்தது ஆக்சிஜன் O2க்கு எப்படி O2 மாலிகுலுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கார்பன்னா அதோட p ஆர்பிட்டால் எப்படி எழுதணும்? 1 2 1 2. தட் இஸ் தி ட்ரிக் அந்த p ஆர்பிட்டாலில். இதே ஆக்சிஜன்னா 1 2 2 1 இந்த மாதிரி போடணும். ஸோ போட்டு அதோட பாண்ட் ஆர்டர் என்ன, அது டயாமேக்னெட்டிக்கா இந்த பேராமேக்னெட்டிக்கா, டயாவா பேராவா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. வந்து உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.